நண்பர்களே வணக்கம். ஒரு காலத்தில் அரசு வேலைவாய்ப்புகள் என்பது வேலைவாய்ப்பு அலுவலகங்கள் மூலமாக 10ஆம் வகுப்பு முதல் அந்த குறிப்பிட்ட வேலைவாய்ப்பிற்கான கல்வித் தகுதி எதுவரையில் இருக்கிறதோ அதுவரையில் பதிவு மூப்பின் மூலமாக நியமிக்கப்பட்ட காலம். இன்றைக்கு அப்படி இல்லை. இன்றைக்கு எல்லா வகையான அரசு தேர்வுகள், அரசு வேலைகளுக்குமே தகுதி தேர்வுகள், போட்டித் தேர்வுகள் என்று வந்துவிட்டது. ஆக இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிற காலகட்டத்தில் கூட எனக்கு அந்த அலுவலகத்தில் இவரை தெரியும், அவரை தெரியும் என்று சொல்லி, நான் எப்படியும் வேலை வாங்கி தருகிறேன் என்று சொல்லி பணம் பறிக்கிற கும்பல்களிடம் ஏமாறுகிறவர்கள் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார். உலகளாவிய சந்தையில், இந்திய நாட்டில் இந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் வலைதளத்தோடு பயன்படுத்தக்கூடிய நபர்களின் எண்ணிக்கை இந்தியாவில் அதிகம், அதிலும் தமிழ்நாட்டில் அதிகம். ஆனால் இதுபோன்ற வேலைவாய்ப்புகளை பெற்றுத்தருவதாக சொல்லி ஏமாற்றுபவர்களிடம் ஏமாறுகிறவர்களின் எண்ணிக்கையும் தமிழ்நாட்டில் தான் அதிகம். இது ரொம்ப ஆழ்ந்து பார்க்கணும். ஒரு வேலைக்கு ஒரு தகுதி தேர்வு வச்சாச்சு. இப்போ அந்த தகுதி தேர்வில் எவ்வளவு மதிப்பெண் எடுக்கிறாங்களோ அதில் யார் உச்சபட்ச மதிப்பெண்ணோ அவங்களுக்கு தான் வேலை. நேர்முக தேர்வோடையும் இருக்கலாம், நேர்முக தேர்வு இல்லாமலும் இருக்கலாம். அப்படிங்கையில் எந்த சூழ்நிலையிலும் அந்த இடத்த நெருங்கி ஒருத்தர் அப்ரோச் பண்ணி அந்த வேலையை வாங்குறதுங்கிறது, பணத்தை கொடுத்து வாங்குறது அப்படிங்கிறது மாதிரியான சூழ்நிலை என்பது ரொம்ப எட்டாக்கனி. அது நடக்கிறதாங்கிறத எல்லாரும் நடக்குதுன்னு சொல்லி பேசுகிறாங்க. ஆனால் அது உண்மையாங்கிறத நேரில் நம்ம பார்த்தோ அது ப்ரூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் என்பது, அது ப்ரூவ் பண்ணக்கூடிய சூழ்நிலை நீதிமன்றத்தில் சாட்சிகள் அடிப்படையில் அது நிரூபிக்கப்பட்ட ஒழிய வேலைக்கு காசு கொடுத்து வந்தேன், அவ்வளோதுக்கு வேலைக்கு காசு கொடுத்து வரலாம் அப்படிங்கிற கருத்தை யாருமே விவாதிக்க முடியும். அது பரவலாக இருக்குது, பேசுகிறாங்க. அது செயல் வடிவத்தில் அது நடக்கப்பட்டதாங்கிறத அது வழக்காக பதிவு செய்யப்பட்டு அது முறையீட்டுக்கு உள்ளாகி அது நீதிமன்றத்தின் பார்வையில் வந்து அதன் நிரூபிக்கப்படுகிற பொழுது தான் அது உண்மைன்னு தெரியும். அப்போ பொதுவாக நம்ம பேசுகிறதுங்கிறது கூடவே தவறு தான். அப்படி இருக்கும் பொழுது நான் ஒரு வேலை வாங்கித்தரேன், அவர் வேலை வாங்கித்தரேன்னு சொல்லி 10 லட்சம் 20 லட்சம் 50 லட்சம் இந்த மாதிரி ஏமாறக்கூடிய செய்திகளையுமே நம்ம பத்திரிகைகளில் பார்க்குறோம். அப்போ எதற்காக இந்த அறிவியல் உலகத்தில் அறிவு சார்ந்த மனிதராக நாம் இருக்கிறோம் என்று காட்டிக்கொள்ளவும்? அப்போ இன்றைக்கி நம்ம இவ்வளவு அறிவியல் உலகத்தில் இருந்தும் கூட முட்டாளாக தான் இருக்கிறோம்னு அர்த்தம். அப்போ ரொம்ப கவனமாக இருங்க. யாரும் யாருக்கும் வேலை வாங்கி தர முடியாது. நேரடியாக தான் போய் வேலைக்கு சேர முடியும். எச்சரிக்கையாக இருங்க. நன்றி, வணக்கம்.